கர்த்தர் ஒரு நாள் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். என் ஜனங்கள் ஒரு நாளும் கொஞ்சம் பேர் தான் கர்த்தருடைய ஜனம் போல இருக்குது. யாரெல்லாம் கர்த்தருடைய ஜனமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஜனமா எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமா இருப்பீர்களானால் நீங்கள் வெட்கப்பட்டு போக தேவன் விட மாட்டார். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு அது ஒன்று தேவை. ஒன்று வாசிக்கலாமா? எபிரேயர் புத்தகத்தில் 11ஆம் வசனம் 6வது வசனத்தை வாசிப்போமா? எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பிரெஞ்சில் பைபிள் வாசிக்கிறவங்க எல்லாரும் வேதத்தை வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க ஒரு வேளையில் ஒரு திருப்பி என்ன பார்த்து நல்ல ஒரு கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு கேட்கக்கூடியது உண்டு. வெளியரங்கமாக நீங்க கேட்கலாம். மறைமுகமாக கேட்க முடியாது. வெளியரங்கமாக ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன பிரதர், விசுவாசம் இல்லாமலா நாங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசம் இல்லாமலா நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம், விசுவாசம் இல்லாமல் நம்ம சபைக்கு வாரோம், அது எப்படி விசுவாசம் இல்லையே நம்மளுடைய வாழ்க்கையில் என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படி இல்லையே என்று சொல்லலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட பார்த்து சொல்றாரு, நீங்க விசுவாசம் இல்லாதவங்க சொல்லி. தெரியுமா? விசுவாசம் என்று சொன்னால் என்ன என்று பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கு நம்ம நல்ல கவனிங்க. விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது முடியாத காரியம். அப்படின்னா நம்ம சபைக்கு வந்தவங்கெல்லாம் என்ன விசுவாசம் இல்லாமலாம் இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி கேட்பிலானால் நான் அநேகரை பார்த்து ஓம் என்று தான் சொல்லுவேன், ஆம் என்று தான் சொல்லுவேன். சபைக்கு வார அநேகருக்குள்ள விசுவாசம் இல்லை. சபைக்கு வாரதால நான் விசுவாசிக்கிற அர்த்தம் இல்லை. என்ன சொல்லுது இங்கே பாருங்க, என்ன சொல்ற ஆண்டவர் பாருங்க. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நிறைய பேரும் ஆண்டவரத்துல வாரோம், சபைக்கு போறோம், சபையில கலந்து கொள்றோம், பாட சொல்லும் போது பாடுறோம், துதிக்க சொல்லும் போது துதிக்கிறோம், அந்த நேரத்தில் அந்தந்த வேலை செய்கிறோம். ஆனா என்ன செய்கிறோம்? எனக்கு பலன் அளிப்பார் என்ற அந்த விசுவாசம் எனக்குள்ள இல்லை. இன்றைக்கு நான் எதில ஒரு பலன் இல்லாம இருக்கிறேனோ, எந்த வாழ்க்கையில நான் எந்த வாழ்க்கையில எது இப்ப இல்லாம நான் தடுமாறி கொண்டிருக்கிறனோ, எது எனக்கு தேவை என்று சொல்லிருக்கிறோம், அது எனக்கு கிடைக்கும், அது எனக்கு தேவன் தருவார் என்ற விசுவாசம் அநேகருக்குள்ள இல்லை. அநேகருக்குள்ள என்னங்க இல்ல. இன்னும் சொல்ல போனா என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்துக்கு எல்லையே இருக்கக்கூடாதுங்க. எங்களோட வாழ்க்கையில என்ன இருக்க விசுவாசத்துக்கு சொல்லுங்களேன், எல்லையே இருக்கக்கூடாது. எனக்கு பலன் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த பூமியில வாழ்ற நாட்கள் முழுவதுமாக என்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் தேவனுக்கு பலன் அளிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், நல்லவர். அப்போ நல்ல கவனிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது முடியாத காரியம். அது சாத்தியமே இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும் சொன்னா உங்க வாழ்க்கையில என்ன வேணுமுங்க? விசுவாசம் வேணும். ஆனா அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும் சொன்னா, என் வாழ்க்கையில எனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில எனக்கு பலன் அளிப்பார். எனக்கு எது ஒரு பலன் இல்லாம இருக்கிறதோ, ஒரு தேவை, அடிப்படை தேவை. இன்னும் சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கையில நெருக்கமான சூழ்நிலை, சில பேரெல்லாம் நெருக்கமான அந்த சூழ்நிலையில அப்படியே விட்டுட்டாங்க. அவ்வளவுதான், இந்த நெருக்கத்தோடையே நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். வியாதி உள்ளவர்கள் செஞ்சிட்டாங்க, இந்த வியாதியோடையே நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். நிறைய பேர் அப்படி முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க தெரியுமா? நிறைய பேர் எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க. இந்த வியாதியோடய அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம், இந்த பலனத்தோடையே நான் வாழ்ந்து, இது ஒரு பலவீனம் தான், கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போகுது. ஏன்? விசுவாசம் இல்லாம போயிடுச்சு தெரியுமா? விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. சில தேவைகள் நிறைவேறல, அப்படியே இல்லாமலே வாழ்ந்துட்டு போயிடுவோம் என்றெல்லாம் என்ன செஞ்சிட்டோம்? விசுவாசத்தை அப்படியே இல்லாம பண்ணிட்டோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இது தேவனுக்கு பிரியமில்லையாம். தேவனை தேடுகளுக்கு அவர் பலன் அளிக்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன தேவை உண்டோ அந்த தேவையை தேவன் செய்வார், நிறைவேற்றுவார் என்ற அந்த விசுவாசம் இருக்கிறதோட, அதாவது அந்த விசுவாசத்தோட வாழ வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியம்.
அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இப்ப யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். விசுவாசம் இல்லாம தான் நாங்க வாழ்றோம்ன்றது எத்தனை பேருடைய இருதயத்துல நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. ஆமா இல்ல, நாங்கெல்லாம் இந்த விஷயத்தை விட்டுட்டோம் தானே, ஆண்டவர் செய்வார்ன்ற அந்த நம்பிக்கையை விட்டுட்டோம் தானே, அந்த எதிர்பார்ப்பை விட்டுட்டோம் தானே, அந்த ஜெபத்தை விட்டுட்டோம் தானே, அதற்காக பிரயாசப்படுவதை, அதற்காக கர்த்தர் செய்வார் என்ற அந்த எண்ணத்தை எல்லாம் எங்களை விட்டு போயிடுச்சு தானே. எத்தனை காரியங்கள் சிந்தையில இருக்கிறத யோசிச்சு பாருங்க. விட்ட காரியங்களை கொஞ்சம் பின்னி திருப்பி எடுங்க. எந்த காரியம்லாம் இதெல்லாம் சாத்தியம் இல்லை, அவ்வளோதான், இதை விட்டுருவோம், அதை விட்டுருவோம், இதை விட்டுருவோம், இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம், இப்படியே சமாளிச்சுட்டு போயிடுவோம் என்றதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் என்ன செஞ்சிருங்க, மறுபடியும் கொண்டு வாங்க விசுவாசத்துக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அது நடக்குதா நடக்கல ரெண்டாவது, அது தேவனால கோணம். இன்றைக்கு நல்லா கவனிங்க. இன்றைக்கு நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு தகப்பன் தாயா இருக்கிறோம்ல, எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களால எல்லாமே செய்ய முடியாது. கவனிக்கிறீங்களாங்க? எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாமே எங்களால செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நாங்க வசதியானவர்கள் கிடையாது, அந்த அளவுக்கு நாங்கள் பெரிய வசதியோ வாய்ப்புகளும் கிடையாது. ஆனா நானும் நீங்களும் நம்பிக்கை வச்சுக்கிற பரலோக பிதாவுக்கு எல்லாம் செய்யக்கூடும். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப எப்படி நாங்க எங்கட தாய் தகப்பனோட கேட்கும் பொழுது, எங்கட மனைவி கிட்ட, எங்க கணவன் கிட்ட ஒன்று எதிர்பார்க்கும் பொழுது, எங்க பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கும் பொழுது, ஒரு அளவா என் பிள்ளையால எவ்வளவுதான் செய்ய முடியும், என்னால என் பிள்ளையால ஒரு 100 ரூபாய் எனக்கு மாசம் உதவி செய்ய முடியும் என்று அவனோட சம்பாத்தியத்தை எடுத்து அப்படியே வீட்டு வாடகை கட்டி, கரம்பில் கட்டி, தனி பில் கட்டி, பிள்ளையோட செலவெல்லாம் முடிஞ்சா ஒரு 100 ரூபாய் தான் என் பிள்ளையால உதவி செய்ய முடியும் என்பது என் பிள்ளையுடைய வல்லமை அவ்வளவுதான். ஆனா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை அப்படி அல்ல. அல்லேலூயா. அவற்ற வல்லமைக்கு எல்லை கிடையாதுங்க. அப்போ என்னுடைய விசுவாசத்துல எல்லை இருக்க கூடாது. அதான் சொல்றாரு, விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறோம். அப்போ உலகத்தையே ஜெயிக்குவாங்க என்றா அந்த விசுவாசத்துக்கு எல்லையும் இல்லை, அளவும் அல்ல. இதுதான் விசுவாசம். எங்க வாழ்க்கையில எதெல்லாம் நம்முடைய தேவை உண்டோ, எதெல்லாம் எங்களுக்கு அடிப்படையாக அத்தியாவசியமான தேவையுடன் காத்திருக்கிறோமோ அது எனக்கு கிடைக்கும் என்றதை நான் விசுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போறோம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விசுவாசத்தை குறித்து இங்க வாசிக்கிற பாருங்க. தொடர்ந்து இந்த காரியத்தில் நான் ஆபிரகாமை இந்த நாட்களில் கொஞ்சம் எடுத்து கதைக்க போகிறேன். ஆபிரகாமை குறித்து மாத்திரம் சொல்ல போறேன். ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து நிறைய நீங்க பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க, நீங்களும் நிதானிச்சிருப்பீங்க, தியானிச்சிருப்பீங்க. ஆனா எங்களோட வாழ்க்கையில அந்த விசுவாசம் இருக்கா என்று ஆராய்ந்து பார்ப்போமானால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். பாருங்க ஆபிரகாம் என்ன செய்யறாராம் பாருங்க. 8வது வசனம் 9வது வசனம் வாசிக்கலாமா? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கூடாரங்களிலே குடியிருந்தான். நல்ல கவனிங்க. இங்கே ஆபிரகாம் விசுவாசத்தினால செய்த 2 காரியத்தை இங்க பார்க்க முடியும். 2 காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று விசுவாசத்தினால அவன் என்ன செய்யறான், போற இடம் என்னதென்று தெரியாது. நான் போற இடத்துல எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, தங்க வசதி கிடைக்குமா, மரியாதை கிடைக்குமா, என்ன கிடைக்குமோ, இருக்க இடம் கிடைக்குமா, உண்ண உணவு கிடைக்குமா, உறங்க உணவு கிடைக்குமா, என்ன எதுவுமே கிடைக்குமா கிடைக்காதா எதுவுமே தெரியாது. எங்க போறோம் எதுவும் தெரியாது. ஆனா விசுவாசத்துல என்ன செய்யறான், புறப்பட்டு போறான். என்ன சொன்னா, என்னை கொண்டு போற ஆண்டவர் எனக்கு இருக்க இடம் தருவார். அல்லேலூயா. நான் உண்ண உணவு தருவாரு, எனக்கு கொடுக்க உட தருவாரு, போற இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பாதுகாப்பாரு. அல்லேலூயா. இந்த விசுவாசத்துல அவன் என்னன்னு தெரியாமலே புறப்பட்டு போகிறத பார்க்கிறோம். இதுதான் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. இன்றைக்கு நாங்க ஆண்டவர் என்று சொல்லுவாரா இருந்தா, ஆண்டவரே அங்க கொண்டு போனா என்ன பாதுகாப்பீங்களா, அப்படி பிரச்சனை வந்தா என்ன செய்வீங்க, நெருக்கடி வந்தா என்ன செய்வீங்க, நிறைய தேவைகள் இருக்குது சந்திப்பீங்களா, நிறைய கேள்விகளை கேட்கிறோம். கேட்டுட்டு அப்படி என்ன செய்யறோம், நின்றுறோம். அப்படியே ஆண்டவர் சொல்ற பயணத்தை நாங்க என்ன செய்யல, முன்னெடுக்கிறது இல்ல. ஆண்டவற்ற வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்து, நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ அவற்ற வார்த்தைக்கு நாங்கள் என்ன செய்ய கீழ்ப்படிந்து முன்னேறுவதில்லை. ஆனால் ஆபிரகாமோ போற இடம் என்னன்னு தெரியாது, அப்படி நடக்கிறது தெரியாது. ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, அடுத்தது 2வது பார்க்கிறேன். போனவரே
என்ன செய்றார் பாருங்க. விசுவாசத்தினால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே எப்படி செஞ்சானுங்க? பரதேசிய போல சஞ்சரித்தான். நல்லா கவனிங்க. போற இடம் என்னன்னு தெரியாது, போயிட்டான். விசுவாசத்தோட போயிட்டாரு. ஆனா போனவர் எப்படி சஞ்சரிக்கிறாருங்க? சொல்லுங்க. பரதேசிய போல திரிகிறாரு. இருக்க இடம் இல்லாதவனை போல. எனக்கு ஒரு சொந்த ஊர் இல்லை, எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, எனக்கு ஒரு உணவு இல்லை, எனக்கு ஒன்று இல்லை, சந்ததி இல்லை, எனக்கு எதுவுமே உறவுகள் கிடையாது. நான் அப்படியே பரதேசியாக என்ன செய்யறேன். ஆனா அதுக்குள்ளேயும் என்ன செஞ்சாவே? விசுவாசித்தான். அல்லேலூயா. பரதேசியாக சஞ்சரிக்கும் பொழுது கூட அவன் தன்னுடைய விசுவாசத்தை விடல. அப்ப நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில என்ன சொன்ன? தேவனை விசுவாசிக்க பழகணும். அல்லேலூயா. இதைத்தான் நாம் ஆபிரகாமிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. அவன் பரதேசியாக சஞ்சரிக்கும் பொழுது விசுவாசத்தோட போறான். எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும் பொழுது விசுவாசிக்கிறது விசுவாசம் இல்லைங்க. அதல்ல விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து நல்லா கவனிச்சு பாருங்க. எது எனக்கு இல்லையோ, எதிர்மறையான சூழ்நிலை, இன்றைக்கு எனக்கு பிரச்சனை தான், இன்றைக்கு எனக்கு கண்ணீர் தான், இன்றைக்கு எனக்கு அவமானம் தான், இன்றைக்கு எனக்கு நிந்ததான், இன்றைக்கு எனக்கு உபத்திரவம் தான், இன்றைக்கு எனக்கு பாடுதான், இன்றைக்கு எனக்கு எல்லாமே தோல்விதான். ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரின் வாழ்க்கையை மாற்றுவார் என்பதான் விசுவாசம். எல்லாம் கொடுத்தா பிறகு எனக்கு எல்லாம் தந்துட்டாருங்க, நான் அவரை விசுவாசிக்கிறேன். அதுல விசுவாசம். ஒன்றை பெற்ற பின்பு அதன் மேல வைப்பதில்லை விசுவாசம். அது நன்றி உணர்வு. அதுக்கு அடுத்தது வரது நன்றி உணர்வு. அல்லேலூயா. அது என்னங்க? அது நன்றி உணர்வு. கர்த்தருக்கு தந்துட்டார் என்பது நன்றி உணர்வு. நாங்க நன்றி உணர்வுள்ளவராக சிலதை இருக்கிறோம், ஆனா விசுவாசம் உள்ளவர்களாக நாங்க இல்ல. இன்றைக்கு நிறைய பெற்ற வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகிற எனக்கு பலன் அளிப்பார் என்ற நம்பிக்கையே இல்ல. எதான் கர்த்தரை தேட மாட்டேங்கிறோம்? ஏன் நமக்கு கர்த்தரை தேட வாஞ்ச வரல? ஏன் தேடணுன்ற அந்த ஏக்கம் வரல? ஏன் அந்த தேடுற சூழ்நிலை இல்லாத எனக்கு ஒரு துக்கம் வரல? ஆண்டரை தேடுறேன் இல்லையே, ஆண்டரை மகிமைப்படுத்துறேன் இல்லையே, கர்த்தரை விசுவாசிக்கிறேன் இல்லையே, கர்த்தருடைய வாஞ்சை எனக்கு இல்லையா போயிடுச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெறுமையா இருக்குது என்ற துக்கம் கவலை எங்களுக்கு ஏன் இல்லை தெரியுமா? அவர் மேல விசுவாசம் இல்லை. ஆனா ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், திருவிருந்து நடக்கிறோம், சபைக்கு தான் போறோம், நாங்க கிறிஸ்தவங்க தான், ஆனா விசுவாசம் இல்லை. இப்ப புரியுதாங்க? அல்லேலூயா. கவனிங்க. விசுவாசம் என்பது ஒரு எல்லையோட நிறுத்துற ஒன்று அல்ல, ஒரு அளவோட வைத்துக் கொள்வது அல்ல. கர்த்தரை தேடுகிற எனக்கு பலன் அளிப்பார் என்றது. இன்றைக்கு எனக்கு ஒரு பலன் கிடைச்சிச்சா, அடுத்த நாள் இன்னொரு பலன் தருவாரு, அடுத்த நாள் இன்னொரு பலனை தருவாரு, அடுத்த நாள் இன்னொரு பலன். கடைசி வரைக்கும் விசுவாசிச்சு கொண்டு, இல்லைன்னா கிடைக்கும் வரைக்கும் நான் பரதேசியா அலைந்தாலும் விசுவாசத்தோடு அலையணும். அல்லேலூயா. அலையும் பொழுது முறுமுறுக்கிறது, புலம்புறது, எங்கேயாவது பார்த்து வர கொஞ்சம் தருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாங்க சும்மா கிடைக்கிறத அப்படியே வாங்கிட்டோம் சாதிச்சுட்டோம் இருக்காம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விசுவாசித்து அவரிடத்தில் நம்ம நன்மையை பெற பழக வேண்டும். அல்லேலூயா. ஈசாக்கோடு எங்க வாசம்? கூடாரங்களில் குடியிருந்தான். கூடாரம் தற்காலிகமான இடம். கூடாரம் என்றா அது தற்காலிகம். அவருக்கு இல்ல, திடீரென்று ஆபிரகாமே கிளம்பி போ என்றா போகத்தான் வேணும். அவர் இன்னும் செட்டில் ஆகல. அவருக்கு இதான் உனக்கு இடம், இதான் உன் வீடு, இதான் உன் சொத்து, இதான் உனக்கு நிரந்தரம் என்று சொல்லி அவருக்கு இன்னும் என்ன கொடுக்கல? ஆசீர்வாதத்தை கொடுக்கல. தற்காலிகமா தான் எல்லாம் இருக்குது. ஆனாலும் அவன் தேவனை விசுவாசித்தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ரெண்டு காரியம். ஒன்று, தேவ சமூகத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்கும், நான் விசுவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் கீழ்ப்படிவதனால எனக்கு நன்மை வருமா என்பதை எதிர்பாராமல் கடந்து போகும் பொழுது பாடுகள் வருதா, கண்ணீர் வருமா, உபத்திரம் வருமா, தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், எதையும் எதிர்பாராமல் கர்த்தருடைய வார்த்தையில விசுவாசத்தோடு புறப்படுவதுதான் விசுவாசம். இரண்டாவது, என் பாடுகளோ உபத்திரவங்களோ சஞ்சயங்களோ கண்ணீரோ கவலையோ எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரின் வாழ்க்கையை மாற்றுவார், என் சூழ்நிலையை மாற்றுவார். அது வியாதியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என் சூழ்நிலையை மாற்றுவார் என்பதை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். அல்லேலூயா. மூன்றாவது, ஆபிரகாமிடத்தில் கற்றுக்கொள்ற விசுவாசத்தை பாருங்க. ஆதியாகமம் 15:6 வாசிக்கலாமா? அவன் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். நானே என்றார். 5 வாசிக்க 5 வசனம் 15 5
7 இந்த நட்சத்திரத்தை அவர் அவனை வெளியே அழைத்து, நல்லா கவனி, எல்லாரும் பாருங்க. நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானா அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்றார். 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பாருங்க, நட்சத்திரம் என்ன கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றால. கவனிங்க, இதை குறிச்சு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இது சாத்தியமா? இது ஒரு மனுஷனை விசுவாசிக்கிற நிலைமைக்கு பாருங்க, அதைத்தான் சொல்ற, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். எப்படின்னா இது சாத்தியமா இல்லையா? இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுவாரா தான் நம்ம 1000 கேள்வி கேட்போம். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து இந்த வாக்குத்தத்தம், நான் கர்த்தரை விசுவாசி, மேல என்ன சொல்லப்பட்டிருக்குங்க, இவ்வனமாய் அவனை என்ன வாசிக்க 6. ஆமா, நான் வாசிக்கிறேன். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இன்றைக்கு ஆண்டவர்களை வெளியே கொண்டு வந்து வானத்தை காட்டி இந்த நட்சத்திரம் போல உன் சந்தை இருக்கும்னு சொன்னால் நானும் நீங்களும் விசுவாசிப்போமா? யோசிக்க பார்க்கலாம். எவ்வளவு கேள்வி கேட்போம். எப்படி ஆண்டவரே, எனக்கே மொழி தெரியாது, எனக்கு நேஷனாலிட்டி இல்லை, எனக்கு நிரந்தரமான வேலை இல்லை, எனக்கு சொந்த வீடு இல்லை, என் மனைவியோடு இருந்து நான் நட்சத்திரத்தை பரலுக்கு பெறுகிறதா, என் கணவன் இருந்து இந்த வருஷம் எப்படி நாங்கள் குடும்பத்தை இந்த சாதிக்க முடியும்? இதெல்லாம் நடக்காத ஆண்டவரே. ஆண்டவருக்கே நாங்கள் பதில் சொல்லுவோம். பாருங்க, என்னண்டா விசுவாசம் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்டது என் வாழ்க்கையில நடக்கும் என்பதை நம்புவதுதான் விசுவாசம். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தம் அல்லேலூயா. என்னால இது முடியாதுதான், என் சூழ்நிலை சூழ்நிலை முடியாதுதான், இது பார்ப்பதற்கு சாத்தியமே இல்லத்தான், ஆனால் கர்த்தர் செய்வார். முடியுமானதை விசுவாசிப்பது விசுவாசம் இல்லைங்க. அல்லேலூயா. இன்றைக்கு எங்கட விசுவாசம் எல்லாம் என்ன? எங்கட விசுவாசம் எங்க இருக்குதுங்க? எல்லாமே ஒரு சாதாரணமான ஒரு சின்ன இதுக்குள்ள ஆண்டவரே ஒரு சின்ன வீடு வாங்கணும் ஆண்டவரே, அவ்வளவுதான். இதோட எங்கட விசுவாசம் நின்றுடுச்சு. நல்ல நிரந்தர வேலை வேணும் ஆண்டவரே, அப்படியே நிறுத்தி விசுவாசம். என் பிள்ளை நல்லா படிச்சிடும் ஆண்டவரே, அப்படி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே எங்க விசுவாசம் சுத்திக்கிட்டே இருக்குது. ஆனா கர்த்தருக்கு பிரியமான விசுவாசம் அது அல்ல. அதெல்லாம் சாத்தியம், இது போதாதுங்க. இந்த விசுவாசம் என்பது இது என்னால முடியாது, ஆனால் அதை கர்த்தர் செய்வார். எது உங்க வாழ்க்கையில முடியாது இருக்கிறீங்களோ அதை தேவன் செய்வார் என்பதுதான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு முடியுமானதை கர்த்தர் செய்வார் என்பது விசுவாசம் அல்ல. அது தேவைதான், இல்லைன்னு சொல்லவில்லை, அதை வாய்க்க பண்ணது கர்த்தர் தான். இன்றைக்கு எங்களோட விசுவாசம் என்னன்னா, என்னால முடியும், அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கவனிக்கிறீங்களாங்க? இன்றைக்கு என்னால ஒரு வேலை செய்ய முடியும், ஆனா அதுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன, அதற்கான பலனை கர்த்தர் எனக்கு தருவார், அதற்கான கிருபையை கர்த்தர் தருவார். அந்த விசுவாசம் தேவைதான், இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் அது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட விசுவாசமுங்க. எபிரேயர் 11 என்ன சொல்லுகிறது? வாசிங்க சிஸ்டர், எபிரேயர் 11:1. பழைய ஏற்பாட்டில் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகள். நல்ல கவனிங்க, காணப்படாதவைகள். இன்றைக்கு நாங்க நிறைய கண்டுட்டோம். இன்றைக்கு நாங்க விசுவாசிக்கிற எல்லாம் கண்டதுதான், எல்லாம் கண்டது. என்ன கண்டது? புரியுற மாதிரி சொல்றேனே. எங்களுக்கு ஊர்ல சொந்த வீடு இருக்குது, இங்க சொந்த வீடு இல்லை. அதுக்காக நான் இதுக்கு தான் விசுவாசத்தை சொல்லல, ஒரு எடுத்துக்காட்டுக்கு. ஊர்ல என்ன இருக்குதுங்க எங்களுக்கு? அவங்க ஊர்ல அவங்களுக்கு என்ன இருக்குதுங்க? சொந்த வீடு இருக்குது, கண்டுட்டோம், ஒரு சொந்த வீட்டை கண்டுட்டோம். ஆனா இங்க சொந்த வீடு இல்ல. எங்க விசுவாசம் என்ன? இங்கேயும் ஒரு சொந்த வீடு வேணும், அவ்வளவுதான். ஆனா வேதம் சொல்லுது காணப்படாதவைகள். நான் இதுவரைக்கும் நட்சத்திரத்தை போல சந்ததி பெருகிறத காணவே இல்லை. அப்படி சந்ததி பெருகிறதாக தெரியவில்லை. ஆபிரகாமுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா அப்படி சந்ததி பெருகிறதாக தெரியவில்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஏன் சந்ததி பெருகும், ஏன்னா வாக்கு கொடுக்கிறவரால் அது முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இதுவரைக்கும் கண்டதில்லைத்தா, இதுவரைக்கும் நான் இப்படி கேள்விப்பட்டதில்லைத்தா, ஆனால் அது ஏன் வாழ்க்கையில் நடக்கும்.
இன்றைக்கு கண்டதையே நம்மளால் விசுவாசிக்க முடியல தெரியுமா? எங்களை விட கண்டதில் சொல்லி புரியுமா இருக்கு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரியுமா சொல்கிறேனே. எங்களை விட கொஞ்சம் எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னால், வீட்டில் ஊரில் குழப்பத்தனம் பண்ணவங்கெல்லாம், ஊதாரித்தனம் சுற்றுறவங்கலாம் இங்கே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, நல்லா வந்துட்டாங்க. இதெல்லாம் கண்ட விசுவாசம். நல்லா வந்துட்டாங்களா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவோமா இல்லையா? நான் கூட சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம். எங்களோட வீட்டில் எங்களோட ஊரில் உதாரித்தனமாக தெரிஞ்ச படியெல்லாம் இன்றைய வெளிநாடு வந்து சம்பாரிச்சு நல்லா இருக்கிறாங்க. அதே வழியைத்தான் நானும் ஆசைப்படுறேன். அப்போ இதெல்லாம் கண்டது தான், இது சாத்தியமானது தான். ஆனா என் விசுவாசமோ அதுக்கு தான் நிக்குது. மற்றவன் செஞ்சதைத்தான் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வான்னு விசுவாசிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? குழப்பமா இருக்குதாங்க? குழப்பமா இருக்குதா? என் விசுவாசம் எங்க நிக்குது என்பதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எங்கட விசுவாசம் எங்க நிக்குது? எல்லாமே நடந்ததான் நினைக்கிறோம், எல்லாம் நடந்ததுதான். நாங்க விசுவாசிக்கிற அத்தனையும் ஏற்கனவே நடந்த காரியங்கள் தான். அது எதுவா இருக்கட்டும், நான் எடுத்துக்காட்டுக்கு சில காரியங்களை பேசிட்டு போயிடுறேன். உங்க மனசுல என்ன இருக்குதோ எடுத்து பாருங்க. ஏதாவது நடக்காத நீங்க விசுவாசிக்கிறீங்களாங்க? உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கிற காரியத்துல இதுவரைக்கும் யார் வீட்டில் நடக்க இல்லை, இதுவரைக்கும் யார் வாழ்க்கை நடக்க இல்லை, நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா என் வாழ்க்கையில நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி யாராவது ஏதாவது விசுவாசி காத்திருக்கிறீங்களா? காத்திருக்கிறீங்களா? ஆனா வேதம் சொல்லுது அதுதான் விசுவாசமாம். சாத்தியம் இல்லாதத அது காணானே சொல்றா, சாத்தியம் இல்ல, இது சாத்தியம் இல்ல. வானத்து நட்சத்திரங்களை போல என்ன கூடுமா? முடியாது. இத போல சந்ததியே பெருக பண்ணுவேன் என்பதை விசுவாசிக்கணும். இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில நடந்ததையே விசுவாசிக்க எங்களால முடியல. பிரதர், என் வாழ்க்கை நடந்தது பிரதர், நம்புங்க பிரதர்ண்டா கூட அவன் வாழ்க்கையில விசுவாசம் வருது இல்லை. சிஸ்டர், எங்க வாழ்க்கை நடந்தது, நம்புங்க கத்தரை, விசுவாசிங்க என்றா கூட அவன் நம்பிக்கை விசுவாசம் வருது இல்லை. இந்த எங்க சபையில் இருக்கிற குடும்பத்துக்கு அப்படி நடந்தது, அற்புதம் நடந்தது, ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, நீங்களும் விசுவாசிங்கன்றா நம்புறாங்க இல்லை. வேதத்தை தாண்டி இன்றைக்கு இந்த நிகழ்காலத்தில், இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்காலத்தில் நடந்த அற்புதங்களை சொல்லி கூட மற்றவங்களை விசுவாசத்தில் என்ன செய்ய முடியல, நினைக்க செய்ய முடியாம இருக்குது. ஆனா யார் நாங்க? கிறிஸ்தவங்க. யார் நாங்க? சபைக்கு போறவங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இதுதான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ என்னுடைய விசுவாசம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும். எது சாத்தியம் இல்லையோ அது என் வாழ்க்கையில சாத்தியமாகும். இதான் மூன்றாவது காரியம். முதலாவது என்ன? விசுவாசம் என்றா என்னன்னு தெரியாது, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன். என்ன நடக்குமோ தெரியாது, ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன். இதான் விசுவாசம். இரண்டாவது, நான் கஷ்டம் தான், துன்பம் தான், வியாதி தான், பிரச்சனை தான், நெருக்கடி தான், ஆனாலும் கர்த்தர் சூழ்நிலை மாற்றுவார் விசுவாசிக்கிறேன். இதான் விசுவாசம். நான்காவது, இது சாத்தியமே இல்லை, அது எப்படிங்க? நட்சத்திரத்தை எண்ண முடியாது, அந்த அளவுக்கு என் குடும்பம், என் சந்ததி பெருகுமெண்டா, என்ன இது? ஆனாலும் நான் நம்புறேன். என்ன? வாக்கு கொடுக்கிற உண்மை உள்ளவர். அல்லேலூயா. வாக்கு கொடுக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் விசுவாசிக்கிறேன், இது என் குடும்பத்தில் நடக்கும். இதுதான் கர்த்தருக்கு பிரியமான விசுவாசம். இல்லைங்க, எனக்கு ஆண்டவர் தந்தை திருவார் ஒரு வீடு, அது எல்லா வீடும் ஆகிட்டு போறாங்களேங்க, விசுவாசிக்காமலே வீடு வாங்கிட்டு போறாங்க நிறைய பேருங்க. அந்த மட்டுப்படுத்தப்பட்ட விசுவாசம் நிற்காதீங்க. இந்த செய்தி அதுதான், மட்டுப்படுத்தப்பட்ட விசுவாசம் வேண்டாம். என்ன செய்தி தலைப்புங்க? மட்டுப்படுத்தப்பட்ட விசுவாசம் வேண்டாம். இது அல்ல விசுவாசம். ஒரு அளவு கடந்த விசுவாசம் இருக்கணுங்க. என் விசுவாசத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா ஆண்டவற்ற வல்லமைக்கும் அளவில்லை, அவற்ற வல்லமைக்கு அளவில்லை. சர்வவல்லமையுள்ள தேவன் எல் ஷடாய். அப்ப என் விசுவாசத்துக்கு ஒரு அளவு, ஒரு எல்லை வைத்திருப்பது என்பது அது விசுவாசம் அல்ல. பாருங்க, எங்க இதுல வாசிக்கிறோம், யோவான்ல 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கலாமா? 11:40 நம்ம தெரிஞ்ச வசனம் தான். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். சொல்லவில்லை. யாரு சொல்றாரு? லாசரு மரித்து போனதை பற்றி சொல்றாரு. நல்ல கவனிங்க, இங்க லாசரு மரித்து போனதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது லாசரு உயிரோடு எழுப்புறாரு. மேலே வாசிக்கிறோம், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கும் பொழுது எங்க 23 வாசிக்கிறோம், 25, 26 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலோ பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான்னா மரிக்கும் வரைக்கும் என் வாழ்க்கையில விசுவாசம் இருக்கணுங்க.
அல்லேலூயா. நான் மரித்து கர்த்தருக்கு நித்திரை அடையும் வரைக்கும் என் வாழ்க்கையில நான் எதை குறித்து விசுவாசிக்கணும், அதை கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசம் நம்ம இருக்கணும். நாங்களோட விசுவாசம் எல்லாம் என்ன, ஒரு 6 மாசம், 1 வருஷம், 1.5 வருஷம் அப்படியே விசுவாசிச்சு பார்ப்போம். நடக்கல நாங்கள் விசுவாசத்தை தெப்பனுக்குள்ள போட்டுருவோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசத்தை போட்டுட்டு கைவிட்டுட்டு சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசிச்சதெல்லாம் என்ன செஞ்ச விட்டுட்டோம், விசுவாசிச்சதை விட்டுட்டோம். ஒரு காலம் நான் விசுவாசிச்சுனா இந்த காரியம் நடக்க வேண்டும். நான் சொல்றது முழுமையான விசுவாசத்தை அல்ல, சில காரியங்களை இந்த சிந்திச்சு பாருங்க. எந்த காரியத்தில் நாங்கள் விட்டுட்டோம், எத்தனை காரியங்களை அப்படி விட்டுட்டீங்க. ஆரம்பத்தில் விசுவாசிச்ச நாங்க இன்றைக்கு என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டோம். என்னுடைய விசுவாசம் மரிக்கும் வரைக்கும் இருக்கணும். அதுதான் என்ன, மரித்தாலும் உயிரோடு எழுப்புவேன். இங்க பாக்குறோம் லாசரு மரித்துட்டாராம், ஆனா மார்த்தாளுக்கு மரியாளுக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. ஆனா ஆபிரகாம பாருங்க, அங்க ஒரு இன்னொரு மரணம் வருது. இந்த மரணம் மட்டும் இல்ல, இன்னைக்கு நினைக்கலாம் நாங்க இந்த மரணம் ஓகே தானே, ஆனா இன்னொரு மரணத்தை சொல்றாரு பாருங்க. எங்க ரோமர்ல வாசிக்கிறோம் பாருங்க, ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனது. என்ன நடந்ததுங்க, அங்க மரணம் என்று இருக்குது, இங்க செத்து. ரெண்டுமே தமிழ்ல ஒரே அர்த்தம் தான். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அங்க முற்றிலுமாக மரித்து போனாச்சு, உயிரே போயிடுச்சு. ஆனா அங்கே சொல்றாரு, நீ விசுவாசித்தா உயிரோடு எழும்புவான். இங்க பாக்குறோம் என்ன செத்து போச்சுங்க, சரீரம் செத்து போயிடுச்சு, பலனற்று போயிடுச்சு. இன்றைக்கு நிறைய பேற்ற வாழ்க்கையில சில காரியங்கள் செத்து போன மாதிரி விட்டுட்டோம். இது இனி சாத்தியமே இல்லை. அதுதானுங்க அந்த செத்து போனதுக்கு அடையாளம். அடுத்தது என்ன செத்து போயிடுச்சாமுங்க, சரீரமும் செத்து போயிடுச்சுங்க, கற்பமும் செத்து போயிடுங்க. அது செத்து போயிடுச்சு, அது சேர்ந்து போயிடுச்சு. சரீரமும் சேர்ந்து போயிடுச்சு, கற்பமும் சேர்ந்து போயிடுச்சு. இனி அதுக்கு உயிர் இல்லை. ஆனாலும் அவன் அதை எண்ணாமல் விசுவாசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் செத்தது போல இருக்குமுங்க. அவ்வளவு தானுங்க, இது முடிஞ்சு போச்சுதுங்க, அது முடிஞ்சு போச்சுதுங்க, இனி காலம் அது கடந்து போச்சுதுங்க, நேரம் கடந்து போச்சுதுங்க, வயசு கடந்து போச்சுதுங்க, சூழ்நிலை கடந்து போயிடுச்சுங்க. இன்னொன்று சொல்லட்டாங்க, இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது அவன் சரீரம் சாகல, அவள் கற்பமும் சாகல. இன்றைக்கு நீங்கள் ஒரு வாக்கு தத்தத்தை பெறும் பொழுது, அல்லது நீங்க ஆரம்ப நாட்கள்ல விசுவாசத்துல நிற்கும் பொழுது உங்கள்கிட்ட சாகாத சில காரியம் இன்றைக்கு செத்து போயிருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அதுபோல ஆரம்ப நாட்களில நீங்கள் நிறைய காரியத்தை விசுவாசிச்சிருப்பீங்க, அந்த நேரத்தில் அது சாத்தியமா இருந்திருக்கும், அதனால விசுவாசிச்சிருப்பீங்க. தெரியுமா, அந்த வந்த உடனே, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த உடனே ஒரு பெரிய ஒரு உற்சாகம் வரும் தெரியுமா, ஒரு சுறுசுறுப்பு வரும், ஒரு விவேகம் வரும், ஆண்டவருக்காக உயிரே கொடுக்கணும் போல வரும். ஆனா போக 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 என்ன ஆகும் என்று சொன்னா அந்த விசுவாசம் இல்லாம போயிடும். ஏன்னா அது இடையில எங்கள் சரீரம் செத்து போகுது, எங்களோட பேலன்ஸ் செத்து போகுது, நாங்கள் காத்திருந்து செத்து போயிட்டோம். உயிர் இருக்குது, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனா நிறைய எங்க சூழ்நிலை, சாதகமான சூழ்நிலை செத்து போயிடுச்சு. புரியுமா சொல்றேன், சாதகமான சூழ்நிலை செத்து போயிடுச்சு. ஆனா ஆரம்பத்தில் சூழ்நிலை சாதகமா இருந்தது, விசுவாசிச்சாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் விசுவாசம் எப்படி இருந்தது, சூழ்நிலை சாதகமா இருந்துச்சு, விசுவாசிச்சோம். இப்ப சூழ்நிலை இல்லாம போயிடுச்சு, அதனால அந்த விசுவாசத்தை விட்டுட்டோம். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இப்படி எவ்வளவு காரியத்தை நீங்க விட்டுட்டீங்க, சிந்திச்சு பாருங்க. சூழ்நிலை செத்துட்டுன்னு சொல்லி இனி அதுக்கான சூழ்நிலை இல்லை, காலம் கடந்து போயிடுச்சு. நான் விசுவாசிக்கும் போது அப்படி சாத்தியமான சூழ்நிலை இருந்தது, இப்ப எனக்கு அந்த சூழ்நிலை இல்லை. ஏன்னா சூழ்நிலை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு இருக்குதுங்க. ஒரு காலத்துல வருஷத்துக்கு ஒரு தான் சூழ்நிலை மாறும், இப்ப நாளுக்கு நாள் சூழ்நிலை மாறுது. அப்போ இந்த சூழ்நிலை மாற மாற என் விசுவாசமும் மாறிக்கொண்டு போகுது. எங்களோட வாழ்க்கையில இருக்கா இல்லையாங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, விசுவாசிச்சா உங்க வாழ்க்கை எப்படி நடக்கும். ஆண்டவரால் எல்லாம் கூடும், ஆனா எல்லாம் செய்ய மாட்டாரு. விசுவாசிக்கிறாயா கேட்பார், விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். சீசர்கள் தான், ஆனாலும் விசுவாசிக்காட்டி அற்ப விசுவாசிகளே பேசுவாரு. விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததியே பேசுவாரு. ஆண்டவர் படி சொல்றேன், ஆண்டவர் சர்வவல்லமையுள்ள தேவன், அவரால் எங்க சூழ்நிலையை மாற்ற முடியும், எங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனால் அதை நான் பெற்றுக்கொள்ள
எனக்கு விசுவாசம் தேவை. அல்லேலூயா. எனக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் சூழ்நிலையை பார்த்து கைவிடப்பட்டிருக்க கூடாதுங்க. இன்றைய செய்தி அதுதான் உங்களுக்கு. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சீங்கன்னா விசுவாசத்தை விட்டுட்டீங்க. விசுவாசம் மாறிடுச்சு. முதல் இருந்துச்சு, இப்ப அதுல இல்ல. இன்றைக்கு நிறைய பேற்ற வாழ்க்கையில சூழ்நிலை செத்ததினாலே, சூழ்நிலைகள் செத்தது போல மாறினதினாலே நிறைய விசுவாசத்தை விட்டுட்டோம். ஆனால் ஆரம்பத்தில் நீங்க என்ன விசுவாசிச்சீங்களோ அந்த விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரால் அது கூடும். சூழ்நிலை செத்து போகட்டும், காலங்கள் செத்து போகட்டும், என்னவனாலும் வரட்டுங்க, அதை எண்ணாதிருங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கும் பொழுது சாதகமான சூழ்நிலை இருந்தது, இப்ப அது சாதகமா இல்ல, தொடர்ந்து விசுவாசிச்சு பிரயோசனம் இல்ல என்ற நிலைமைக்கு நாங்கள் ஆளாகிட்டோம். தெரியுமா? நிறைய பேர் விசுவாசம் அப்படித்தான். ஆரம்பத்தில் நிறைய விசுவாசம் நாங்கள் பிரதர், இப்ப ஏமாந்துட்டோம், இப்ப எல்லாம் காலம் கடந்து போச்சு பிரதர், யாரை நம்புறது பிரதர்? இன்றைக்கு விசுவாசத்தை இழந்து சபையை விட்டு நிற்கிறாங்க பாருங்க. உண்மையான சபையே இல்லைன்னு சில கூட்டம் அப்படியே வெளியே போயிடுச்சு. உண்மையான ஊழியக்காரங்களே கிடையாது, உண்மையான சபையே கிடையாது என்று வெளியே போயிட்டாங்க நிறைய பேர். விசுவாசம் செத்து போச்சு. சூழ்நிலையை பார்த்து எந்த சூழ்நிலையிலும் பாகால் முன்பதாக முழங்கால் படிடாதவங்களை கர்த்தர் வச்சுதான் இருக்கிறார். விசுவாசம் உள்ள சந்ததி இங்க இல்லை என்று சொன்னா இந்த பூமியை இயங்காது. அது தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் அப்படித்தான் வச்சிருக்கிறாருங்க, அப்படித்தான் வச்சிருக்கிறார். ஒரு நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி, ஒரு நல்லவரோ கெட்டவரோ, இன்னைக்கு மேக்ரோன் இமானுவேல் உருப்படியா ஒன்றும் செய்யாட்டியும் ஒரு ஜனாதிபதி இருக்கிறாரு. ஒரு நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி பிரதமர் இருந்தே ஆகணும். அதான் நாடு. இல்லைன்னா அந்த நாடு உருப்படாது. அது நாடே கிடையாது. அவங்க அடிக்கடி செத்துருவாங்க. இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கிறபடியா தான் இந்த நாட்டை ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. அதுபோலதான் இந்த உலகத்தை தேவன் பாதுகாப்பாய் வைத்திருப்பது தன்னுடைய சபையை கொண்டு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா. அப்போ அவருடைய சபை இங்க இருக்கத்தான் செய்யுது. உலகத்தால கரைப்படாத ஒரு சந்ததி, உலகத்துக்கு ஒத்துவசம் தெரியாத சந்ததி, கர்த்தருக்காக நிற்கிற சந்ததி இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம ஏற்றுக்கொள்ளாம யாருமே கிடையாது. ஒருத்தனை காட்டுங்க. சில பேர் தைரியமா கேட்பாங்க, பிரதர் ஒரு ஆளை காட்டுங்க பிரதர் பார்ப்போம். கர்த்தருக்காக உண்மையா வாழ்ற ஒருத்தனை காட்டுங்க பார்க்கலாம். ஒருத்தனுங்க எல்லாம் பிராடுகள். பிரச்சனை அங்க இல்லை, இவர்கிட்ட தான் இருக்குது. இந்த சொல்றான் பாருங்க, அவங்க தான் பிரச்சனை இருக்குது. சொல்றவர் அவர் வாழ்ந்து காட்டலாம் தானே. திருப்பி நான் அவட கேள்வி கேட்பேன், பிரதர் அப்ப நீங்க வாழ்ந்து காட்டுங்களேன். நான் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இயற்கை காப்பாற்பட்ட ரட்பத்தை சுதந்திரிச்சு கொண்டு வரணுங்க. அதுதான் விசுவாசம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் நான் காண்பேனோன்றாரு. கடைசி நாட்கள் என்ன செய்வாராம்? விசுவாசத்தை காண்பேனோன்றாரு. அப்படின்னா எல்லாரும் சபையை விட்டு போயிடுவாங்கல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தை இல்ல, எல்லாம் மட்டுப்பட்ட விசுவாசம் அப்படியே வாரம் பிரதர், அப்படியே வேதனையோடு துன்பத்தோடு வந்து போயிடும் பிரதர். ஏன்னா தேவன் தான் அப்படி வச்சிருக்காரு எங்களை. அல்லாஹ் கவனிங்கள், தேவன் வைத்திருக்கவில்லை. எங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, அதனால நாங்கள் இன்னும் விடுதலை அடையவில்லை. எங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, அதனால எங்க வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கல. எத்தனை ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். எங்க வாழ்க்கை செத்து போயிருக்கலாம், எங்க சூழ்நிலை செத்து போயிருக்கலாம், எங்க வாழ்க்கை கண்ணீரும் கவலையும் இருளடைந்திருக்கலாம். ஆனால் விசுவாசித்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும், விசுவாசித்தால் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கை மாறதுக்கு காரணம் விசுவாசம் இல்லை எனக்குள்ள. ஆபிரகாமை பாருங்க, பரதேசியா சஞ்சரிக்கும் பொழுதும் கூடாரவாசியா அலையும் பொழுதும் கர்த்தரை விசுவாசிச்சான். கற்பம் செத்து போன பொழுதும் கர்த்தரை விசுவாசித்தான். சர்ரம் செத்து போன பொழுதும் கர்த்தரை விசுவாசித்தான். நட்சத்திரமா என்னவே முடியாது, அது எப்படி சாத்தியம்? ஆனாலும் விசுவாசித்தான். இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. 30 நாளும் வேலைக்கு போறேன், கரெக்டா சம்பளம் விழும், இதுக்கு விசுவாசம் தேவையா? ஆனா பிரதர் கர்த்தர் சரியாக எனக்கு முழுமையான சம்பளத்தை தந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது செஞ்ச வேலைக்கு விழுந்த சம்பளம்ங்க. இல்ல கவனிச்சு பாருங்க, எங்க விசுவாசம் எல்லாம் எங்க நிக்குதுன்னு பாருங்க. இது ஏன் நான் இதை சொல்றேன்? இந்த விசுவாசம் எல்லாம் அதுக்கு தான் நிக்குது. ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன காரியம் நிக்குதுங்க. ஆனால் ஆண்டவர் பெருசா எதிர்பார்க்கிறாருங்க. அல்லேலூயா.
மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் பெரிசா உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். நீங்க ஏதாவது விசுவாசிக்கணும் என்று, ஏதாவது விசுவாசிங்க, பெருசா ஏதாவது விசுவாசிங்க, பெருசா ஏதாவது கேளுங்க, ஆண்டவருடைய மகிமைக்காக ஏதாவது செய்யுங்க. சும்மா அப்படியே அதைத்தாங்க இதைத்தாங்க அப்படியே உட்கார்ந்து இருக்காதீங்க தயவு செய்து. அந்த சிம்பிளா வாழ்ந்துட்டு போவோம், இப்படியே இருந்துட்டு போவோம் என்பவருடைய விசுவாசம் எல்லாம் செத்துடுது. புரியுதாங்க உங்களுக்கு? அல்லேலூயா. இப்படியே வாழ்ந்துட்டு போவோம், இப்படியே இருந்துட்டு போவோம் என்றவருடைய விசுவாசம் செத்து போய்விட்டது. யாரெல்லாம் கர்த்தருக்காக எழும்பி நிற்கணும், என் வாழ்க்கை மாறணும், என் சூழ்நிலை மாறணும், நான் ஏதாவது செய்யணும் என்று வாஞ்சியோட கர்த்தர் நிற்கிறாங்களோ அவர்கள் தான் கர்த்தரால பிரியமாக விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளப்படுறவங்க. ஸோ இந்த விசுவாசம் நமக்கு தேவைங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வாசிக்கலாமா? ரோமர் 1:8. ரோமர் 1:8 விசுவாசத்துக்கு சொல்லுங்க பாருங்க. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகினபடினாலே, உலகமெங்கும் என்ன ஆயிடுச்சுங்க? உங்களோட விசுவாசம் தான் உங்களை உலகத்தில் பிரசித்தப்படுத்துவங்க, பிரபலியமாக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நீங்கள் விசுவாசமா இருந்தீங்கன்னா உலகத்தில் பிரபலியமா மாறிடுவீங்க. எங்களுடைய பிரபலியமே ரொம்ப விசுவாசிங்க, இவங்க விசுவாசிச்சு சாதிச்சவங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் பிரபலியமா இருக்கிறாங்க. ஃபுட்பால் பிளேயருங்க, கிரிக்கெட் பிளேயருங்க, பல விதமான விளையாட்டு துறையில, பல விதமான துறைகளில் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? உலக சாதனை படைச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு எது தெரியுமா உலக சாதனை? சொல்லுங்களேன். அல்லேலூயா. எது உலக சாதனை? விசுவாசத்தினால நான் பெரிய ஆளாகணுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் பிரபலியமானது காரணம் என்ன? விசுவாசம். உங்களை ஆண்டவர் பிரபலியப்படுத்த பார்க்கிறார். நீங்க ஒரு பிரபலியமான ஆட்கள். எப்படி பிரபலியமான ஆட்கள்னா உங்க விசுவாசம் தான் உங்களை பிரபலியப்படுத்தும். அல்லேலூயா. உங்களோட விசுவாசம் தான் உங்களை பெரிய ஆளாக்கும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க சாதாரண எதிர்ப்பு வந்தாக்கள் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் சாதிக்கிறாங்க, சாதிச்சுட்டு போட்டு காட்டுறாங்க பாருங்க. இத்தனை நிமிஷத்துக்குள்ள இத்தனை கிலோமீட்டர் ஓடி முடித்தவர் ஓட்டத்திலே உலக சாதனை, இப்படி நிறைய பார்க்கிறோம். அதுல உலக சாதனை, இதுல உலக சாதனை என்று சொல்லி காட்டுறாங்களே. கிறிஸ்தவருக்கு எதுங்க உலக சாதனை? கிறிஸ்தவங்க ஒன்றுமே கிடையாதா? அப்ப கிறிஸ்தவங்க அப்படியே மட்டுப்படுத்தப்பட்டு அப்படியே கூனி குறுகி கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே கத்தாவே என்று அப்படியே போய் சேர்றதா நம்ம வேலையாங்க? அதுக்கு ஆண்டவங்களை பிரிச்செடுத்தாருங்க. நாங்கள் அவர்களை காட்டிலும் சாதிக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. அவர்களை காட்டிலும் பிரபலியமா வாழ வேண்டியவங்க. ஆனா ஏன் முடியலன்னு சொன்னா எங்களுக்குள்ள விசுவாசம் இல்ல. எங்க விசுவாசம் இல்லாததுனால அப்படியே நாங்க குறுகி போய் கிடக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நாங்க ஏன் குறுகி போய் கிடக்கிறோம்? நாங்க ஏன் முடங்கி போய் கிடக்கிறோம்? ஏன் எங்களால முடியல? உலகத்தான பார்த்தே நாங்க வியப்பா, ஐயோ உலகத்தில் எல்லாரும் நல்லா வராங்களே, பெரிய ஃபேமஸா வராங்களே. அப்போ ஆண்டவற்ற பிள்ளைகளுக்கு உதாரணம் சில பேர் சொல்லுவாங்கன்னுட்டு, சபைக்கு போனாலே பிரதர் அங்கே ஒன்றுமே இல்லை பிரதர், அப்படியே முடங்கி கிடக்க வேண்டியான். அவங்களுக்கு விசுவாசத்தை குறித்து தெரிய இல்லை. இந்த விசுவாசத்தை குறித்து அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. நான் விசுவாசிச்சா நான் பிரபலியமான ஆளா மாறலாம். என்ன சொல்லுங்க? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்துக்கு எல்லாரும் புரியுற மாதிரி. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் என்ன செய்யுங்க? பிரசித்தம் ஆகிறது. உங்களை விசுவாசம் இருந்தா உங்களை குறித்து உலகமே பேசுவங்க. உலகம் முழுவதும். அந்த சபையா, அந்த குடும்பமா, அவங்களா? ஏன் பேச மாட்டோம்? ஏன் வெளியே தெரிய மாட்டேங்கிறோம்? எங்களை அடுத்த வீட்டுக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. இவங்க கிறிஸ்தவங்கிறது அடுத்த வீட்டுக்கே தெரிய மாட்டேங்குது. எங்களோட விசுவாசம் அடுத்த வீட்டுக்குள்ளேயே இன்னும் கடந்து போக இல்லை. இன்னும் சொல்லணும்னா என் வீட்டுக்குள்ளேயே நிறைவாக இல்லை. பிறகு அடுத்த வீட்டுக்கு போகிறது. நல்லா கவனிங்க. விசுவாசம் என்பது அதான் சொன்னார், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இங்கே சொல்றாரு, உலகத்தில் அப்படியே உங்களை வெளியே கொண்டு போய் பிரபலியமாக்குங்க. இது விசுவாசத்தினால சாதிச்ச குடும்பம். இது விசுவாசத்தால எழும்பி பிரகாசிச்ச குடும்பம். இது விசுவாசத்தால கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றின குடும்பம். இது விசுவாசத்தினால சூழ்நிலையை மாற்றின குடும்பம் என்று சொல்லி எங்களை குறித்து உலகமே பேசுவோம். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கு வைக்கப்பட்ட விசுவாசமுங்க. நீங்கள் உங்களை நீங்க சுந்தரிச்சு கொள்ள, நீங்க பிரபலியமாவதுக்காக கொடுக்கப்பட்ட விசுவாசமுங்க. வாசிங்க, இன்னும் சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க.
இந்த விசுவாசம் எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், எப்படி இதில் விசுவாசத்தில் நான் பலப்பட முடியும் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 4-5 வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 4-5. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. போது சிஸ்டர், நல்லா கவனிங்க. உங்கள் விசுவாசம் மறுபடியும் ஞானத்தினால் இல்லை, தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படி. தேவனுடைய பலத்தினாலதான் விசுவாசம் நிற்குமா? அது எப்படிங்க அந்த விசுவாசம் நிற்கும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்வதினால, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிச்சு, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதினால. பைபிளை மூடி வச்சுட்டு வீட்டை இருந்தா உங்களுக்கு விசுவாசம் வளருமாங்க? இன்றைக்கு பைபிளை கொண்டே வீட்டை வச்சுட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு உங்களுக்கு விசுவாசம் வளருமாங்க? விசுவாசம் நிலைத்திருக்க, விசுவாசம் வளர, நீங்கள் இங்க சொல்ற நான் உங்களுக்கு பிரசங்கிச்சேன்றாரு. நாங்களும் பிரசங்கிக்கிறோம். சரி, நானும் சொல்றேன் மறுபடியும் ஒரு பவுல் சொன்னது போல, இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு எவ்வளவோ பிரசங்கத்தை தாரோம், கலப்படம் இல்லாத பிரசங்கம். ஆனால் விசுவாசத்தை காண இல்லையே. அங்க பவுல் வந்து கொரிந்து சபைக்கு பிரசங்கிக்கிறாரு, அங்க விசுவாசத்துல பலப்படுறாங்க. இங்க தேவனுக்கே மகிமை சபையில பிரசங்கம் போகுது, ஆனா விசுவாசத்துல பலப்படவில்லை. நல்ல கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை விசுவாசத்துல பலப்படுத்தும். ஆகையினால நல்லா வார்த்தையை கேளுங்க, வார்த்தையை தியானிங்க, விசுவாசத்துல பலப்படுங்க. ஆமென். விசுவாசம் என்பது ஏதோ ஒரு சாதாரண ஒன்று, எனக்கு கிடைக்கும், எனக்கு நடக்கும் என்று நினைப்பதை காத்திருப்பதில் விசுவாசம் அசாத்தியமானதை. இது சாத்தியம் இல்லை, அதற்கான சூழ்நிலை இல்லை. இது ஏன் எனக்கு ஒரு தகுதியற்ற ஒரு அப்பாற்பட்டது பெரிதுதான், ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தேவன் தருவார் என்பதுதான் விசுவாசம். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த விசுவாசத்தை குறித்து 1 கொரிந்தியர்ல, 1 எபிரேயர்ல வாசிக்கிறோம் 11 அதிகாரம். அப்படியே ஃபுல்லா அதுல ஃபுல்லா பாருங்க. சூழ்நிலை எதுவுமே சாதகம் இல்லை, அதை சொந்தரிக்கிற தகுதியும் அவங்களுக்கு இல்லை. தெரியுமா? சூழ்நிலையும் சாதகம் இல்லை, சொந்தரிச்சு கொள்ள தகுதியும் இல்லை, ஆனா சொந்தரிக்கிறாங்க. ஏன்னா விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறாங்க.